தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது சங்கீதம் வசனம் 14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிற தேவன், மடங்கடிக்கப்பட்டவர்களை ஆண்டவரே தூக்கி விடுகிற தேவன், இந்த காலவேளையில எங்களுடைய கூடாரத்துக்குள்ளே நீங்க உலாவி கொண்டு இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, வியாபாரம் ஆண்டவரே விழுந்து போய்விட்டது, இனி என்னால் எழுந்திருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரே கலக்கத்தோடு இருப்பார்களானால், கர்த்தர் இந்த ஜெப வேளையில உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீங்க தாங்குகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் விழுந்து போனார்களோ அதே இடத்துல உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி நிறுத்தும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் இந்த ஜெப வேளையில நீங்க இறங்கி வந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி விடும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை கடன் பிரச்சனைகளை விழுந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தாங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே கடன் பிரச்சனைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நஷ்டத்தின் பாதைகளை போய்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாங்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி விடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா நீர் இறங்கும் ஆண்டவரே, நீர் இறங்கும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வேலை இல்லாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் கலக்கத்தோடு இருப்பார்களானால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஜெப வேளையில உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒருவேளை பாவத்திலே விழுந்த தங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே எந்த பெற்றோராது கவலையோடு இருப்பார்களானால் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தத்திலும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே நீங்க நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எந்த பகுதியில எந்த காரியத்துல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விழுந்திருக்கிறார்களோ, மடங்கடிக்கப்பட்டவர்களைப் போல இருக்கிறார்களோ, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு இருக்கட்டும், உம்மை சார்ந்து கொண்டு இருக்கட்டும் ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை வைக்கட்டும். அந்த நல்ல கிருபை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.